தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் கடும் வெப்பம் வாட்டி வருகிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அதை சொல்ல பார்க்க போகிறோம். வானிலை முழுமையாக கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெரும்பாலும் மாவட்டங்களில் அடுத்து வரும் 2 நாட்களுக்கு வெப்பம் கடுமையாக இருக்கும். அனல் காற்று என்பது வீசக்கூடும். இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படும். எப்பொழுது கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அதை சொல்ல பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இனி அடுத்து வரக்கூடிய 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 7ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 40.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீர்கூர், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் புதுவெட்டிக்குடி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை மாறுதல். தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருவள்ளூர், நீலகிரி மற்றும் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். அதே போல சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள், புதுச்சேரியில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். கன்னியாகுமரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் 5.1 டிகிரி செல்சியஸ் அதற்கும் மிகவும் அதிகம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவியது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.